ஓகே. எஸ். ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப் டெமோ பார்த்தோம், கரெக்டா? நம்ம வந்து ஒரு ஏஐ ஆப் பண்ணியிருந்தோம், அதோட டெமோ பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்போகிராஃபி கண்டினியூ பண்ண போறோம். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ டைப்போகிராஃபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ல முக்கியமான பார்ட். ஓகே. ஒரு ஆப்ல கன்சிஸ்டன்சி நல்லா வரணும் அப்படின்னா டைப்போகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபி எப்படி ஒர்க் பண்ணுறதுனே தெரியாது, சரியா? இப்போ நான் உங்களுக்கு லைவா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது சொல்லி காட்ட போறேன். தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு யூஸ் இன் யுவர் அப்ளிகேஷன் டிசைன். ஓகே. இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு விக்கி வந்து டெமோ காட்டியிருந்தாரு பாலாஜி, ஓகேவா? ஒரு டிசைன் காட்டியிருந்தாரு. ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு இன்னைக்கு, கோயம்புத்தூருக்கு. ஐ ஹவ் சீன் இஸ் ஒர்க், பட் த டிசைன் வைஸ் இட்ஸ் சூப்பர். பட் அந்த யூஐல இருக்கிற ஃபாண்ட் மட்டும் இட் இஸ் கெட்டிங் வேரி ஃப்ரம் த டிசைன். இந்த லேஅவுட்ல செட்டே ஆகல. நான் ஃபீட்பேக் சொன்னேன், இந்த மாதிரி வந்து கன்சிஸ்டன்சி வரக்கூடாது, இந்த மாதிரி இருக்குது தப்பு அப்படி சொல்லிட்டு ஐ கிவன் மை ஃபீட்பேக் டு ஹிம் ஆக்சுவலி. இப்போ நான் உங்களுக்கு லைவா ஒரு ஆப்ல எப்படி டைப்போகிராஃபியை செட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணுன்றது நான் சொல்லி தரப்போறேன், சரியா? இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் இந்த செஷன் வந்து நான் டைப்போகிராஃபி பத்தி படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் மூவ் ஆயிடுவேன். ஐ வாண்ட் டீச் ஹவு டு ரைட் ஆர் ஹவு டு டூ லைவ் டைப்போகிராஃபி. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போறேன் அது எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பண்ணலாமா? சார். எஸ் சார். ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு வெப்புக்கு ஒரு ஸ்கிரீன் பண்ண போறேன். வாட் ஐம் கோயிங் டு டு வெப்சைட். ஓகே. ஓகே சார். மொத்தம் ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க வந்து மூணு விதமான போர்ஷனா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபூட்டர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாடி, நடுவில் இருக்கிறது பேரு பாடி, ஓகேங்களா? டெக்ஸ்டா பிரிச்சிங்கன்னா H1 H2, ஓகேங்களா? H1 டேக். யாராக்கெல்லாம் H1 என்னன்னு தெரியும்? இது HTML HTML இருக்கிற எலமெண்ட் லைக் 1 to 6 வரைக்கும் இருக்கும். H1னா இருக்கிறதே அந்த ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் பிக் டெக்ஸ்ட். ம். H6 வரும்போது இருக்கிறதுலே ஸ்மால் டெக்ஸ்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வெரி அது குட். வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். வெரி குட், சூப்பர். இப்போ என்னோட ஸ்கிரீன் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ H1 வந்து பார்த்தீங்கன்னா தலைவர், ஓகேங்களா? ஒரு ஹெட். ஓகே. அதுக்கப்புறம் H2 வந்து சப் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, சப் ஹெட்னு வாங்க, சப் ஹெட்டர். அதுக்கப்புறம் H3 வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராகிராஃப்னு என்னது? அதாவது அதுக்கு அடுத்து இருக்கிற பீரியாரிட்டியான கண்டென்ட். இது பாருங்களேன், H1 H2 H3 ஹெட்டிங் சொல்றாங்க. அதாவது ஹெட்டிங்க்கு மூணு விதமான பீப்புள் இருக்கிறாங்க உள்ள. ஓகே. மூணு விதமான டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் தேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா H4 H5 H6னா எல்லாமே சப் ஹெட்டிங்ஸ் தான். அதாவது H3ல இருந்து எல்லாமே சப் ஹெட்டிங் தான். சரி. ஓகே. H1 தான் ஹெட்டர். ஓகே, ஹெட்டர். ஆமாம் சார். H2 சப்ஹெட்டிங். அதுக்கப்புறம் இருக்கிற சப்ஹெட்டிங் H3 H4 அப்படி சொல்லிட்டு இந்த டேகுக்கு தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? இங்க பாக்குறீங்களா, இது ஒரு அப்ளிகேஷன் டிசைன், ஓகேவா? இங்க பாத்துட்டு இருக்கிறது என்னது? ஒரு அப்ளிகேஷன் டிசைன். இது என்ன சைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபாண்ட்? சார் இது வந்து H3 சார். இது நம்ம H3 H4ன்றது ஒரு கணக்குக்கு நீங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே இந்த சார். ரியல் டைம்ல இது வந்து எத்தனை பிக்சல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 16 சார். செக் பண்ணி பார்த்துருமா? இன்ஸ்பெக்ட், இதை பாருங்க. ஒரு வெப்சைட் எப்பயுமே நீங்க என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். இன்ஸ்பெக்ட்னா அந்த இவர் பண்றாரு பாத்தீங்களா, யூஎக்ஸ் டெஸ்டிங் பண்றாருல, அது இப்படிதான் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட், இதை பாருங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் போட்டீங்கன்னா அங்க வந்துடும். இப்போ இங்க பாருங்களேன், இந்த இருக்கிற கார்னர்ல இந்த 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 ஏரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இப்போ கலர் பிளாக் கலர் தெரிஞ்சிச்சு. ஃபாண்ட் 20 பிக்சல் கொடுத்துருக்காங்கப்பா. தெரியுதா? 20. எங்க தெரியுது? உங்களுக்கு விசிபிளா இருக்கா அதான் சார் பாலாஜி? அந்த அங்க 20 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ அடுத்து இருக்கிற டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட், ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 16. 16. எக்ஸாக்ட்லி தான் ஹைரார்கி. அதாவது அங்க உள்ள இருக்கிற ஒரு மேல இருக்கிற ஒருத்தருக்கு 20 பிக்சல் கொடுத்துருக்காங்க.
அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து கண்டினியூவேஷன் டெக்ஸ்ட், இதுல இருந்து கண்டினியூ ஆகுது. அப்புறம் ஹெட்டரை பார்க்கலாமா? ஹெட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோ பாருங்க, இதான் ஹெட்டர். ஹெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 42 பிக்சல் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஓகே சார். கொடுத்துருக்காங்க? 42 42. பிக்சல். இந்த மாதிரி நீங்க லைவா இருக்கிற ஆப்ஸ்ல இருந்து இன்புட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெஸ்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப் நிறைய இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷனுக்குள்ளேயோ இல்ல எனர்ஜி குரூப்லயே போவோம். ஓகே, திஸ் இஸ் எனர்ஜி குரூப். ஓகே, ஓகே சார். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இது வந்து ஒரு என்னது, ஒரு ஒரு ஆப், சரிங்களா? இது ஒரு வெப் ஆப். யாரோட ஆப்? திஸ் பீப்புள் எனர்ஜி குரூப்ஸோட ஆப், சரிங்களா? இப்போ இதுல இந்த மேல இருக்குல்ல ஹெட்டிங்ஸ், இந்த ஹெட்டிங்ஸ் இது இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஒரு சைட் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஒரு சைட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் செக் பாக்ஸ் டிசைன் இருக்கிறது, ஜூலை 14 டிசைன் எஃபெக்டிவ், இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க நீங்க? ஒரு ஹைராக்கி, லைக் எது இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட், அந்த ம், ஹெட்டிங்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கலர் வைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது வந்து பிக் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ம். அந்த ஜூலை 14 சொல்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது அது பார்த்தா போதும்க்காக ஸ்மால் சைஸ். அண்ட் அகெயின் வாட் இஸ் த கண்டென்ட் சொல்றது கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு விஷுவலி எது எது கூட படிச்சா எப்படி பெட்டரா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது சார். பாலாஜி, உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறமா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு 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 டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க கீழே ம், இருக்கிறது ம், ஏதாவது ம். இருக்குல்ல, இது இது ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டிஃப்ரெண்ட் சைஸ் சார். சேம் சைஸ். ஓகே, பாலாஜி வந்து சேம் சைஸ் சொல்லியிருக்காரு, விக்னேஷ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் சொல்லியிருக்காரு. ஓகேவா? செக் பண்ணிடலாமா? சேம் சைஸ் தான் சார். ஆமா, கலர் மட்டும் தான் வேரியேஷன். ஆமா 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 ஆமா, கலர் மட்டும் தான். இதுதான் ஒரு யுஎக்ஸ் டிசைனோட வேலை. அவன் வந்து பாத்தீங்கன்னா பொருளை மாத்த மாட்டான். அவன் வந்து ம், என்ன ம், ம். பண்ணுவான்? ஜஸ்ட் டூ ஸ்மால் மைனர் திங்ஸ் டு கிவ் அ டிஃபரன்ஸ். ஹி ம், won't சேஞ்ச் ம், த ம். போல்ட் இட்டாலிக் போடு, அது போடு, இது போடு. சைலண்ட், சைலண்டா சிம்பிள். 18 பிக்சல் மேல, ஓகேவா? கலர் ம், மட்டும் ம், மாத்திருக்கான். ம். கீழே பாருங்களேன், அதே 18 பிக்சல் தான், கலர் பிளாக் ஓகே. கலரு, சேம் ஓகே சார். சைஸ். ஓகே சார். ம், 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 திஸ் இஸ் ம், வாட் ம். யூ நீட் டு டூ. யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். பாருங்க, நான் எங்க இருந்து கண்டுபிடிக்கல, நான் வந்து ஒரு டீபக், ஒரு 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 பிளாட்ஃபார்ம்ல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனிதிங். நான் எதுவுமே கிரியேட் பண்ணல புதுசா. ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஸ்டாண்டர்ட் இன்புட்டை போய் நான் கேப்சர் பண்ணிட்டு வரேன். I'm just capturing it. Okay, so this is what user experience designer do. So typography போது you need to very 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 strict in the guidelines. Okay, so உங்க எல்லா டிசைன் சிஸ்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டைப்போகிராஃபியோடைய விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆப்போடைய சூப்பர் டிசைனை முடிவு பண்ண வேண்டியதே இந்த டைப்போகிராஃபி தான். ஓகே, இங்க பாக்குறீங்கல்ல, இங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த கூகுளோட இது, இங்க இருக்கிற டைப்போகிராஃபில உங்களுக்கு ஒரு சில டிஃபரன்ஸை பண்ணி காட்டியிருப்பாங்க. என்னென்ன டிஃபரன்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த மேல இருக்குல்ல, இந்த கண்டென்ட் கம்ப்ளீட்லி சைஸ் வந்து டிஃபர் ஆகுற ஒரு கண்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, ஒரு ஃபிட் செக் பண்ணி பார்த்துருமா? பாத்துங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து 20.17 பிக்சல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டன். அடுத்து அதனுடைய சேம் ஃபாண்ட் தான், பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி இதை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஃபீலுக்கும் அடுத்து இருக்கிற ஃபாண்ட்டுக்கு இருக்கிற ஃபீலிங்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சார், அதுல டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே அங்க வேற 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 மாதிரி இருக்கு. ஆ, இங்க வந்து ஒரே ஃபாண்ட் சைஸ், ஒரே ஸ்டைல மட்டும் போட்டு பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபைன். இங்க பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை.
அந்த இடத்துல ஸ்ட்ராங்ன்ற போல்டு ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. யூ கேன் see that it should be little strong, bold. அந்த மாதிரி they have changed small and minimalistic changes. சேம் சேம் ஃபாண்ட், சேம் திங் தான். பட் ஆனா கலர் ரொம்ப டார்க்கரா வச்சிருக்காங்க, இது வந்து ரொம்ப லைட்டரா இருக்கு. திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் கைஸ், திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ நீங்க இப்ப இன்ஸ்பிரேஷன் பார்த்து ஒரு ஆப்புக்குள்ள போறீங்க, இல்ல ஒரு ஆப் பண்ண போறீங்கன்னா எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும்? ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியல் டைம் டிசைன். சி, it is a black color one, it is a light color one. The variation, you can feel the variation. இப்போ நாளைக்கு விக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒரு டிசைன் பண்றாங்க, கோலன் போடுற ஒரு டேட்டா வந்து வைக்கிறாங்க, இந்த டேட்டா வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருப்பாரு அவர். அதாவது ஆன்சர்ஸ் எப்பயுமே, ரிசல்ட் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலரா இருக்கணும். இந்த இந்த கொஷின்ஸ் எல்லாமே டார்க்கரா இருக்கும். நல்லா புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் த ஃபாண்ட் ஸ்டைலிங், ஃபாண்ட் திங்கிங். ஓகே, ஸோ இப்போ ஃபாண்ட்டை பத்தி நான் இப்ப நிறைய படிக்கணும் ப்ரோ, நான் என்ன பண்றது? ஃபாண்ட்டை பத்தி நான் நிறைய படிக்கணும், நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரா போயிட்டு டைப்போகிராஃபி பத்தின நிறைய விதமான போஸ்ட் பிளஸ் நிறைய விதமான பிளாக்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் டிசைன் ஒன்று இருக்கு. யாராவது தெரியும் மெட்டீரியல் டிசைன்? மெட்டீரியல் டிசைன்ன்றது ஒரு முக்கியமான அசெட் ஃபார் தி யூஐ டிசைனர்ஸ். ஓகேவா? இது இல்லாம ஒரு ஆப்பை டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ ரூல் புக். ரூல் புக்னா என்னது? நான் இதுதான் பயன்படுத்தணுன்ற ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி கூட ஒரு புக்ஸ். ஓகே, அது ஒரு ரூல் புக். ஓகே, ஸோ திஸ் இஸ் டைப்போகிராஃபி. டைப்போகிராஃபி ஹாஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியேஷன், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒரு டைப்போகிராஃபியோட முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி தான். ரீடபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி. ஓகே, கண் பார்வை குறைபாடோட இருக்கிறவங்களும் பார்க்கணும், காது கேட்காதவங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆப்ன்றது பொதுவானது, அவங்க பயன்படுத்தி ஆகணும். அதே மாதிரி நான் படிக்கும் போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். யூ கேன் see the clarity here. உங்களால படிக்க முடியுதா? இங்க இருக்கிற கண்டென்ட்டை படிக்க முடியுதா? தூரத்துல இருந்து கூட படிக்க முடியுது இல்ல? என்னால படிக்க முடியுது பிகாஸ் இட் இஸ் அ பக்கா வாட் டைப்போகிராஃபி ஃபார்மேட்டட் கண்டென்ட். இதோட சைஸ் பார்த்துடலாமா? ஒரு ஃபிட் செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, பாருங்க எத்தனை பிக்சல் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஹெட்டருக்கு 40 பிக்சல் கொடுத்துருக்காங்க. போயிடுச்சு. எஸ், யூ கேன் சி, சாரி 28 பிக்சல் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 28 பிக்சல். அதுக்கு கீழே இருக்குது பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்க? 18 பிக்சல். பட் த கலர் லிட்டில் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் தீஸ். பாருங்களேன், 2BBBB கொடுத்துருக்காங்க, அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சேம் கலர், பட் தே ஹாவ் டிஃபைன்ட் லைட் வெர்ஷன். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்க, சேம் சைஸில் தான் ப்ளே பண்ணியிருக்கான் கேமை. சாரி, சேம் கலர்ல தான் ப்ளே பண்ணியிருக்கான். சொல்றது புரியுதா? வாட் ஹி டிட், சேம் கலர் பட் he played in the lighter version, darker version, bold font, light font. நல்லா புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? he played under the combination of the weightage of the font, bold, italic, semi bold, medium, அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுலயே எனக்கு ஒரு சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி காட்டணும்னா, நான் வந்து போய் கலரை இல்ல வந்து அதோடைய சைஸை, அதெல்லாம் சைஸை மாற்ற மாட்டேன், கலரை சேஞ்ச் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அதோடைய வெயிட்டை மாற்றுவேன். வெயிட் என்ன தெரியுமா? போல்டு, இட்டாலிக்கு, அந்த வெயிட் இருக்குல்ல, ஃபாண்ட் வெயிட், அது இங்க பாத்தீங்கன்னா அதோ இருக்கு பாருங்க, தெரியுதா? 700, ஃபாண்ட் வெயிட் 400 இருக்கா? இப்போ நான் என்ன பண்றது, இன்க்ரீஸ் பண்ண போறேன். Now I'm going to increase it. ஓகே, எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின், அதாவது ஒரு 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 ஆப்போடைய பேடிங்
டாப் பேடிங், பாட்டம் பேடிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேடிங், ரைட் பேடிங் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஐல நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? என்ன படிக்க வேண்டிய விஷயங்கள்? யூஐல நீங்க படிக்கணும். இதோ காட்டுறேன் பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் லெஃப்ட்ல பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட்ல யூ கேன் see the things. பாலாஜி உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். இதுல மார்ஜின் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? மார்ஜின்ன்றது என்னன்னா ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு கேப். ஓகே, ஓகே சார். திஸ் இஸ் கால்ட் மார்ஜின். நெக்ஸ்ட் பேடிங். பேடிங்னா இந்த இருக்குல்ல பட்டன் இருக்கா, இந்த பட்டன் இருக்கா, இந்த பட்டனுக்கும் இந்த பட்டன்ல இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் மேல இருக்கிற ஸ்பேஸ், கீழே இருக்கிற ஸ்பேஸ், சைடுல இருக்கிற ஸ்பேஸ் அண்ட் லெஃப்ட்ல இருக்கிற ஸ்பேஸ், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேடிங் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பேடிங். இதே தான் எல்லாத்துக்குமே. யூ கேன் see எல்லாத்துக்குமே அதே தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு, இந்த டெக்ஸ்ட்டுக்கு, இந்த பட்டனுக்கு, ஆல் திங்ஸ் ஹேஸ் தட் பேடிங். யூ காட் இட் ரைட்? ஸோ ஓகே சார். பேடிங்ன்றது மார்க் ரொம்ப 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 காமன், ரொம்ப ரொம்ப காமன். எல்லாத்துக்கும் சேமா வைக்கணும். ஒரு பட்டன் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, இதே மாதிரியான பேடிங் தான் நீங்க மற்ற இடத்துலயும் கொடுத்துருக்கணும். ஓரளவுக்கு நீங்க ரூல்ஸை பிரேக் பண்ணலாம், பட் ஆனால் ரொம்ப பிரேக் பண்ண முடியாது. காட் இட் ரைட்? ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஓகே, ஓகே சார். இங்க பாருங்க, டெக்ஸ்ட் பாருங்களேன், 35 பிக்சல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஹெட்டருக்கு 35 பிக்சல். கீழே பாருங்களேன் எவ்வளவு கொடுத்துருக்காரு? 18 பிக்சல். ஓகே, ஐ திங்க் ஐ ஒன்லி சேஞ்ச் திஸ் சேஞ்சஸ் நினைக்கிறேன். நான் பண்ண சேஞ்சால தான் அப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இப்போ நான் ரீசெட் பண்றேன், அது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். see it is became normal right now. why? because நான் தான் அந்த இது கொடுத்துருந்தேன், ஹைட் வெயிட்லாம் கொடுத்தேன்ல, கொஞ்சம் ஃபாண்ட் வெயிட், அதனால இட் காட் சேஞ்ச். ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு டவுட், அந்த இன்ஸ்பெக்ட்ல அங்கங்க இந்த இது அடிச்சு விட்டுருக்காங்கல்ல, அது 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 என்ன மீன் பண்ணது சார்? எது? சார் நீங்க கீழே அந்த வைஃபை சிக்னல் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்ஜின் பாட்டம் வந்து 10 பிக்சல் அடிச்சு விட்டுருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல நான் பார்க்க முடியுது. அது ஆக்சுவலி அதெல்லாம் என்னன்னா கமிட், அதாவது என்னன்னா அதை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓ, ஓகே. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க எடுத்துக்கல, ஒமிட் பண்ணிட்டாங்க. இஃப் லெஃப்ட்ஸ் ஒமிட்டட், சேம் ரீஜன், ரைட் பாட்டம் ஒமிட்டட். ஒமிட்டட்னா இட் இஸ் நாட் கன்சிடர் ரைட் நவ், ஓகே அது சார். கன்சிடர் ஆகல. ஓகே, ஓகே. ஓகே, இட் இஸ் வாட் இட் ம். இஸ் வை இட் இஸ் ஸ்ட்ரைக்ட் அவுட். இதுல வந்து எல்லாமே எடுத்துக்கல. ஓகேவா? இதுல எல்லாமே எடுத்துக்கல. ஆர் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன்டு வெர்ஷன்ஸ் இங்க இருக்குது பாரு. ம், ம், ம். இப்போ இங்க போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா the specifies prioritized list of font family names are generic family names. So user agent iterates through the list of family names until it is match an available font. Okay, the font contains caliph for the character being. Okay. Basically இதெல்லாம் வந்து உங்களால கை வைக்கிறதுக்கான அலோவே இல்லை. ஓகே, இட் இஸ் பிளாக்கிங் யூ டு டூ எனி சேஞ்சஸ் ஆர் எனிதிங். ம், ம், ம். You got it right? It is not changeable. That is the why it is blocking here. These are not changeable. ஓகே You சார். can alter it. You can alter and you can do it. Okay. For example, இப்போ நான் வந்து இங்க இருக்கிற ஒரு பேடிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே, ஐம் கோயிங் டு இன்க்ரீஸ் த பேடிங் பிட்வீன் திஸ் ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பேண்ட் இருக்குல்ல, அதோட சைஸை வந்து ம், நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே, now I'm going to end of the frame. ஓகே, end of the frame. இங்க பாருங்க, தெரியுதா? இதுல பேடிங்ல போயிட்டு I'm just going to give 20 pixel, 20 pixel. செட் பண்றேன். Again I'm going to set a 20 pixel here. Okay, it is getting resetted. உங்களுக்கு தெரியுதா அந்த மாத்திரை? தெரியுதா அது இன்க்ரீஸ் ஆக? தெரியுதா? எஸ் சார். சார்
ஸோ இப்படி நீங்க என்ன பண்ணலாம், மாத்தி பார்த்து உங்களுடைய டிசைனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்படிதான் ஃப்ரண்ட் end டெவலப்பர்ஸ் வில் debug த டிசைன். நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? தே வில் do debug த டிசைன் based upon like this only, inspect the values and change in a real time and give it to the team members. இங்க பாருங்க, ரெஸ்பான்சிவ்ல நம்ம என்ன சைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அது அப்படியே வருது பாருங்க. பேடிங் நம்ம என்ன சைஸ் கொடுத்துருந்தோம், 20 கொடுத்துருந்தோமா, டாப் பேடிங் அது அப்படியே இருக்கு. சாரி, பாட்டம் பேடிங் நினைக்கிறேன். என்ன கொடுத்துருந்தேன்? ஆ, டாப் பேடிங் 87 கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, அதே 87 மறுபடியும் கொடுக்குறேன். சி, இப்போ அது போயிடுச்சா? இப்போ நான் இன்ஸ்பெக்ட் போடுறேன், மறுபடியும் வந்துடும் பாருங்க. யூ கேன் கெட் இட் ரைட் ரைட் நவ். ஸோ இது இது எதுக்காக நான் சொல்லி தரேன் உங்களுக்கு? why I'm giving this input to you. நீங்க வந்து யூஎக்ஸ் டிசைனர் தானே, நீங்க ஏன் இந்த ஃப்ரண்ட் எண்டை பத்திலாம் கத்துக்கணும்? கோடிங் வராது தானே சரி எங்களோட டிசைன்ல? யார் சொன்னா கோடிங் வராது சொல்லிட்டு? Yeah, it is not writing a code about design. You want to understand how the properties are working. நீங்க ப்ராப்பர்ட்டி ஒர்க் பண்ணாம அந்த ப்ராப்பர்ட்டி பத்தி தெரிஞ்சுக்காம உங்களால போயிட்டு ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியுமா? ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்களுடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டூ சம் ஆபரேஷன் வச்சுங்க. அந்த ஆபரேஷன்ல ஆபரேட் பண்றது அந்த டாக்டருக்கு தான் தெரியும். நீங்க ஒரு டாக்டரா இருக்கணும்னா அந்த டாக்டருடைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாங்குவேஜ்ல டாக்டர் எங்க ஆபரேட் பண்ண போறாரு, அதனால என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் யூ கேன் கிவ் சம் சஜஷன் ஆன் தட். You are not know anything about design or any technology, any front end model, any front end HTML or CSS, you cannot create anything. You cannot have a chance to give your thought process there. You got it right? You cannot give any input. உங்களுக்கு தெரிஞ்சாதான் கொடுப்பீங்க. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ the important factor here is you want to understand the HTML very well. சில எலமெண்ட்டை பத்தி படிச்சுக்கணும், சில டேக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், சில யூஐ காம்பனன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, தென் ஒன்லி யூ கேன் சஜஸ்ட் சம்திங் டு தி டெவலப்பர் பீப்புள். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? Yes, sir. Yes, sir. ஸோ யூ கேன் கிரியேட் யூ கேன் கிரியேட் சூப்பர் லேஅவுட் யூசிங் யுவர் விஷுவல் டிசைன். ஓகே, பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா உங்களால, டெவலப்பரால? நீங்க பண்ணி கொடுக்கறது எல்லாமே பண்ண முடியுமா? Is No, it sir. possible? If it is a possible to development, then only that is developable. Otherwise, it is cannot be. Correct. So you want to understand these things properly when you are creating a visual design. நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா டெவலப்பர்லாம் பண்ண முடியுமா? கிடையாது, பண்ண முடியாது. வெரி வெரி டஃப். They will say no. The things what you shared, it's not easily developed by people. அது டெவலப் பண்ண முடியாதுன்னா முடியாதுதான். This is not possible னா பாசிபிள் இல்லை தான். ஸோ அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், எவ்வளோக்கு எவ்வளோ கேப் விடணும், எந்த ஃபாண்ட்டை எங்கே யூஸ் பண்ணணும், ரைட் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கு, இது எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் இந்த மெட்டீரியல் டிசைன் தான். ஓகே, இந்த மெட்டீரியல் டிசைனில் யூ ஹாவ் எவ்ரி திங் அப்ளைடு வெரி வெல். எல்லாமே பக்கவா இருக்கும். நீங்க ஒரு இப்போ டெக்ஸ்ட்டை பத்தி படிக்கணுமா, அப்போ செரிஃப்னா என்ன, செரிஃப்னா என்ன மீனிங் நான் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இதுவரை சொல்லவே இல்லை செரிஃப்னா என்னன்னு சொல்லிட்டு. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். A serif is a small shape or projection that appears at the beginning or end of a stroke on letter. Typefaces with serif are called serif typefaces. எப்படி இருக்கும் செரிஃப்? இதான் செரிஃப். இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனோட இருக்கும். அதோடைய அதோட எண்டில் இந்த மாதிரி டெக்கரேஷனோட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து செரிஃப். இதுக்கு முன்னாடி செரிஃபிக்கான மீனிங் எங்கேயாவது பார்த்தோமா? கிடையாது. பட் ஆனால் இங்கே செரிஃபிக்கான மீனிங் இருக்கு பாருங்களேன். அப்போ நீங்க எங்க போய் படிக்கணும் இந்த டேட்டாஸ் எல்லாம்? இந்த மாதிரியான விஷுவல் டிசைனிங்லாம் எங்க போய் படிக்கணும்? ஸோ யூ வாண்ட் டு ஸ்டடி ஃப்ரம் மெட்டீரியல் டிசைன். மெட்டீரியல் டிசைன்னா விச் இஸ் கிரியேட்டட் பை கூகுள். கூகுளோடைய ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் டீம் இருக்குங்க இல்லையா, ஆண்ட்ராய்டு iOS டெவலப்மெண்ட் டீம் இருக்குங்க இல்லையா, OS
ஸோ கூகுள் android.developer.com போனீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு படிக்கிறது. ஹவு மெனி திங்ஸ் ஆர் தேர்? மெனி திங்ஸ் ஆர் தேர். இதுல ப்ரோ எல்லாத்தையும் நான் படிக்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ நோ கைஸ், யூ டோன்ட் வாண்ட் டு ரீட் ஆல் தி திங்ஸ். யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர் ஆஃப் த ஆண்ட்ராய்டு. பிஹேவியரை கத்துக்குங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது ஒரு 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 பாப்அப் கிளிக் பண்ணா எப்படி வரும், ஒரு ஸ்லைடு பண்ணா எப்படி வரும், ஒரு ரொட்டேஷன் பண்ணா எப்படி வரும், அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஆண்ட்ராய்டோடைய ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி. இதை பாருங்க, இப்போ கிளிக் பண்ணா எப்படி வருது, இதுக்கு பேர் என்னது? இப்போ இந்த இந்த வந்துச்சுல ஒண்ணு, இந்த கிளிக் பண்ணி வந்துச்சு பாத்தீங்களா, இது பேர் என்னது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தட்? இப்ப அங்க லாக் வருதுல்ல, அந்த லாக் ஸ்கிரீன் உங்களோட கூகுள் பேலயோ இல்ல போன் ஆமா பேலயோ சார். நீங்க போயிட்டு ஓபன் பண்ணும்போது ஒண்ணு வருது இல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆமா. ஆத்தன்டிகேஷன், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி எவ்வளவு சொல்லலாமா? ம் 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 அதுக்கு ப்ராப்பரான ஒரு பேர் இருக்கு. பாஸ் கீ, பாஸ் கீ அண்ட் பாஸ்கோட். இதுக்கு முன்னாடி அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியல. ஓகே, பட் பாஸ் கீ அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அ ஃபங்க்ஷனாலிட்டி. என்னது? பாஸ் கீன்றது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியுது பாஸ் கீனா இது என்னது? ப்ரோ நான் வந்து ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணணும். யூ கேன் கெட் இட் மை பாயிண்ட் ரைட். ஐ வாண்ட் டு கிரியேட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். இஃப் ஐ டோன்ட் நோ வாட் அபவுட் பாஸ் கீ, எனக்கு பாஸ் கீனா என்னன்னு தெரியலனா நான் எப்படி ஒரு ஆண்ட்ராய்டுக்கு ஆப் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபோக்ஸ்? ஸோ ஹியர் த பாயிண்ட் இஸ், யூ ஆர் நாட் ஒன்லி கிரியேட்டிங் அப்ளிகேஷன் டிசைன், யூ ஆர் கிரியேட்டிங் அ பிஹேவியர் ஃபார் த டிசைன். ஓகே, யூசர்ஸ், the behavior, ஆண்ட்ராய்ட் பிஹேவியரை, ஐஒஎஸ் பிஹேவியரை, அதுதான் நீங்க இங்க ரிப்ளிகேட் பண்றீங்க. யூ ஆர் நாட் கிரியேட்டிங் எனிதிங். நீங்க பிஹேவியரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். போய் நீங்க போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு ஆப்ல ஒரு ஒரு விஷயமும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்த்துட்டு தான் உங்களோட ஆப்புக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு டிசைன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப விக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் ஆப் வந்துருச்சு. என்ன பண்றீங்க, விக்கி வந்து ஒரு பேமெண்ட் ஆப் எடுத்து வந்து பண்றாரு. ஓகே, அப்போ அந்த ஓகே. பேமெண்ட் ஆப்புக்கு என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டிலாம் தேவைப்படுது போய் ரிசர்ச் பண்ணிட்டு வரணும். ம் 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 அப்போ விக்கி என்ன பண்ணுவாரு, பேமெண்ட் ஆப் சாம்பிள் போய் கூகுள், சாரி, பிகன்ஸ்லயும் ட்ரிபிள்லையும் பார்த்துட்டு வருவாரு. அதுல போய் நீங்க என்ன பார்த்துட்டு வருவீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு, எப்படி பண்றாங்க, அண்ட் டிசைன் அதுல மட்டும் என்ன தான் அங்க தெரியும். பண்ணிருக்காங்க. ம் 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 ட்ரிபிள் அண்ட் பிகன்ஸ்ல யூ நோ ஒன்லி டிசைன். ம் ம் பட் பாஸ்கினா என்னன்னு தெரியுமா, இது எப்படி ஒர்க் தெரியாது. ஆகுது தெரியுமா, இந்த மாதிரி எத்தனை தெரியாது. விதமான செக்யூரிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி ஆண்ட்ராய்டுக்குள்ள இருக்குன்னு தெரியுமா. அப்போ you want to learn about these functionalities, these techniques, then only you can recommend to someone to use it. உங்களோட டெவலப்மெண்ட் டீமுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த பாஸ்கி எப்படி ஒர்க் ஆகுது, யூ வாண்ட் டு ஜஸ்ட் டேக் இட், யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யூ வாண்ட் டு ரெக்கமெண்ட் டு பீப்புள், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும் நீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ டிசைன் கைஸ், யூ பீப்புள் ஆர் நாட் டிசைனர்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க, யூ ஆர் நாட் அ டிசைனர், யூ ஆர் ஒன் ஸ்டெப் ஹர்ட் டு தி டெவலப்மெண்ட் பீப்புள். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கே யூ ஆர் கோயிங் டு சஜஷன் தட் இந்த இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணு சஜஷன் கொடுக்க போற நபரே நீங்க தான் கைஸ். யூ ஆர் த பீப்புள், யூ ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃப்ளோ, யூ ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், யூ ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபீச்சர். ஒரு ஃபீச்சரை உருவாக்குற நபர் நீங்க. இந்த வீடியோ ப்ளே பண்றேன், ஓகே, 2 மினிட்ஸ் கவனிங்க. ஓகே, ஓகே சார். Passwords have been around for a long time, but they're a pain for your users and a liability for you as a developer. Strong passwords are difficult to remember, so many people don't bother creating strong passwords, or they reuse the same password for everything. Password managers help here. Google Password Manager, for example, generates a strong password, autofills it to the right domains and apps, and synchronizes it across devices. But the reality is, not all users rely on password managers. On top of that, passwords are just not very secure.
Two-factor authentication does improve security, but it adds extra steps for users and costs you money. But it doesn't have to be like that. You can start the journey away from passwords and make your users' digital lives easier and more secure with passkeys. Passkeys are a simple and secure cross-device authentication technology that enables creating online accounts and signing into them without entering a password. On sites and apps that implement passkeys, the browser or operating system shows users a prompt to create a passkey. Users only need to use the screen lock on their device, such as touching the fingerprint sensor, to continue. There is no need to type or remember anything. Then, to log into an account, users are simply shown a prompt to unlock their device. Sites that have implemented passkeys are seeing a number of benefits, such as higher login success rates, reduced drop-off rates, increased conversion rates, and reduced costs of separate two-factor authentication solutions. Signing in with passkeys provides strong protection against phishing and data breaches, two of the biggest security threats that passwords fail to prevent. Passkeys work with public key cryptography. A passkey is a private key stored securely on the device. It's created when using the screen lock functionality, fingerprint, facial recognition, PIN, or pattern. The matching public key is stored on the server. Because no secret is stored on the server, passkeys are not vulnerable to server breaches like passwords are. Each passkey can only be used for the same service it's created on, so users can be tricked into using their passkey to sign into a sketchy app or website. Since logging into a site or an app is done by using the screen lock, a passkey replaces a password and a second factor in a single step. Passkeys already work on most browsers and operating systems. When a user creates a passkey for a website on their phone, the phone's credential provider can back it up and synchronize to other devices. For example, if a user sets up a new Android device with the same Google account, Google Password Manager will have all their passkeys ready to use. Passkeys can also be used on devices they are not synchronized to, through the hybrid protocol. For example, a user can use a passkey on their Android phone to log into a website on their friend's macOS computer by scanning a passkey QR code. To prevent remote attacks, the two devices will connect to each other locally, ensuring that they are physically close. We are well on the way to a passwordless future. By implementing passkeys today, you get better security, a better user experience, and happier users. For more details on passkeys and how to implement them, check out our documentation. அப்ப பாத்தீங்களா? Yes, sir. வாட் யூ சீன்? பாஸ்கின்னா என்ன, பாஸ்கோடுனா என்ன, அந்த விஷயங்கள் புரிஞ்சுச்சா இப்ப உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு யூஎக்ஸ் டீம்ல இல்ல ஏதாவது ஒரு யூஎக்ஸ் கம்பெனில, சாரி இது ஏதாவது யூஎக்ஸ் அகாடமில சொல்லி தராங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. The right now the thing is, people does not teach the exact technology to the people. ரேண்டமா சும்மா தியரிட்டிக்கல் கிளாஸஸ் மாதிரி எடுத்துட்டு சும்மா அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு போறது கிடையாது. யூஐ யூஎக்ஸ் இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பாருங்க, கூகுளோடைய பாஸ்கி அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இதை பத்தி என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்களோட போன்ல அடிக்கடி இந்த கூகுள்ல வந்துட்டு இருக்கு. கூகுள்ல ஃபோன்பே பண்ணிருப்பீங்க, ஜிபே பண்ணிருப்பீங்க. என்னைக்குன்னா கவனிச்சிருப்பீங்களா? அதோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நெவர். கரெக்ட்? யூ ஹாவ் எனி ஐடியா வாட் இஸ் வாட்? இது கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை நேம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன், மீனிங் இப்பதான் தெரியும். யா, ஈவன் நானுமே அப்படிதான், எனக்குமே தெரியாது. ஓகே, when I was working in company, they are doing multiple level of patterning for the security. நான் ஒரு யூஎக்ஸ் டிசைனர், நான் டிசைன் பண்ண வேண்டி வந்தேன்னா என்ன ஏன் இதுல போய் உட்கார வைக்கிறேன்னு நான் கொஸ்டின் கேட்கிறேன். That time that person who is working on this particular project is telling me it's not just a design, Lakshman, what you are creating, it's a feature and functionality.
the BAs and the development folks, they are also doing some research. Even though you to create some design research and you need to give to them. அதாவது ஆமா லக்ஷ்மி, நீ பண்ணிட்டு தான் இருக்கிற, டிசைன் தான் பண்ணணும். பட் ஆனா யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பேட்டர்னிங் அண்ட் ஹவு இட் இஸ் ஹேப்பன், இது எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உன் டெவலப்மெண்ட் டீமுக்கு நீ தான் கன்வெர்ட் பண்ணணும், கன்வே பண்ணணும், அது உன்னோட வேலை அப்படின்றாங்க. இதை பிஏ தானே பண்ணணும், இல்லை பிஎம் தான் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா யூ கேனாட் கிரியேட் த அப்ளிகேஷன் யா, பிகாஸ் யூ ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேட்டர்ப்பா அப்படின்னாரு. தட் இஸ் த மூமெண்ட் ஹி ஹிட்டட். ஓகே, நான் ஒரு நான் ஒரு நான் ஒரு இதுல இருந்தேன், ஒரு ஒரு யோசனையில இருந்தேன், நம்மளா டிசைன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது, நம்ம எல்லாம் ஓஎஸ் எல்லாம் பத்தி படிச்சுட்டு வரணும். ஒரு ஒரு ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்வைப் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும், லெஃப்ட் போனா எப்படி ஒர்க் ஆகும், எல்லா விதமான பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரணும். தட் இஸ் வாட் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் ஒர்க். ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிப்பீங்க. யூஐக்குள்ள வந்துட்டீங்க நீங்க. யூ ஸ்டார்டட் யூஐ, யூஎக்ஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ யூஐ ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் ஜஸ்ட் ட்ரைலர் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு. இது ஒன்னே ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு தெரியுமா யூஐ பத்தி, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி பத்தி. ஸோ யூ பீப்புள் ஜஸ்ட் நாட் கிரியேட்டிங் ஃபிக்மா லேஅவுட், நோ மோர் ஃபிக்மா லேஅவுட். யூ பீப்புள் ஆர் கிரியேட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஃபீச்சர்ஸ், என்ஹான்ஸ்மெண்ட். ஒரு ப்ராசஸை நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஒரு ப்ராசஸை மாத்தி அமைக்கிறீங்க, ஒரு ப்ராசஸை ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க. தென் யூ நீட் டு பி a strong persona in technology. மாஸ்டர் யுவர் செல்ஃப், மாஸ்டர் யுவர் செல்ஃப் இன் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், எல்லாத்துலயும் மாஸ்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ டைப்போகிராஃபியில் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு டைப்போகிராஃபியை டிஃபைன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் டிசைன் படிங்கன்னு சொன்னேன். மெட்டீரியல் டிசைன் எங்கே போய் படிக்கிறது? கூகுளில் போய் மெட்டீரியல் டிசைன் போட்டால் வந்துடும். ஓகே, ஒன் திங். ரெண்டாவது விஷயம், கூகுளோடைய android.ios.com அண்ட் google.android.com, ios.developer.com. ஓகே, google.developer.com, ios.developer.com, இதுலலாம் போயிட்டு சும்மா கேஷுவலாக படிக்க ஆரம்பிங்க. டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கங்க, சில பிஹேவியர் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். when you want to be a UX designer or a UI designer, you want to be strong in technological understanding. It is not just studying user persona, journey map, flow diagram, user visualization, hierarchy, blah blah. Nothing is like that. You want to understand more. மற்றவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்ல அப்பதான் சைன் பண்ண முடியும். You got it right? So if people are just seeing what others seeing, it's not a thing. What people are seeing, you are seeing more than that. That is the point, you are winning the game. நீங்க எந்த யூஎக்ஸ் செக்ஷன்ல போனாலும் சரி, இன்னைக்கு நான் எடுத்த செக்ஷன் உங்களுக்கு யாருமே எடுக்க மாட்டேன். I give assurance to you. I give 100% assurance to you. No one will teach this session in their UX Academy module. I will teach you. I will give a, I will write and give you. Okay. No one will take a session like this from real time to our platform or understanding. Nothing less. They have some PDF. நான் என்னைக்குன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான பிடிஎஃப் மட்டுமே ஃபாலோ பண்ணி போயிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. யூ சீன் தட் ரைட்? நான் என்னைக்குன்னா பிடிஎஃப் மட்டுமே ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா? Why? Because PDF is not going to work for your job. This is going to work for your job. Okay, PDF is just dummy data. Okay, just data for understanding base level. குழந்தை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. More into understanding, you want to go to real time study, real time understanding, real time behavior. அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க போறீங்க. ஓகே, ஸோ டைப்போகிராஃபி பத்தி நம்ம படிச்சுட்டே வரோம். ஸோ டைப்போகிராஃபி பொறுத்த வரையும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபாண்ட் எதுக்கு சூஸ் பண்றது. நான் நேற்றே சொன்னேன், சான்ஸ் செரிஃப் வில் பி a பாப்புலர் ஃபாண்ட் ஃபார் வெப்சைட். நான் சொல்லியிருந்தேன், வெப்சைட் மட்டும் கிடையாது, ஆப்புக்குமே. செரிஃப் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பிரிண்டிங் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறேன். என்னது? பிரிண்டிங் மீடியா. ஸோ இங்கே எங்கே வந்திருக்குது? இந்த கூகுளே வந்துருக்கு. ஓகே, யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ரீட் அபவுட் திஸ். ஓகே,
டைப் செக்ஷன், ஸ்பேசிங், ஸ்பேசிங்ல கர்னிங், ட்ராக்கிங், லீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ப்ரோ இது என்ன ப்ரோ, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். டைப்போகிராஃபில கர்னிங், லீடிங், ட்ராக்கிங், இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா ப்ரோ எங்களுக்கு. பண்ணிடலாமா? எஸ், யூ கேன் see. கர்னிங் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், ஒரு எலமெண்ட், ஒரு லெட்டருக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு லெட்டருக்கு இருக்கிற ஸ்பேஸை வந்து பாத்தீங்கன்னா கர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ராக்கிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் இன்க்ரீசிங் தி என்டையர் ஃபாண்ட் லைக் திஸ். ஓகே, லீடிங்ன்றது என்னன்னா, யூ ஆர் இன்க்ரீசிங் த ஃபாண்ட் லைக் திஸ். ஹைட் இன்க்ரீஸ் பண்றது, லென்த் இன்க்ரீஸ் பண்றது, திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் leading, kernning things. Okay, got it right? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறோம். ஃபிக்மா, இப்போ நம்ம ஃபிக்மால இருக்கிறோம். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைப் ஹியர். ஓகே, UI UX course at Dmint. இப்போ இந்த ஃபாண்ட் நான் பெருசாகும். ஓகே, I just go to this place and I will increase the font size like this. Okay, now I am feeling இது ரொம்ப கேப் இருக்கு, நான் ரொம்ப சுருக்கணும் பார்க்கும். Okay, what I will do? Now I will do this. You can see. What is this? இப்பதான் பார்த்து கொஞ்சத்துக்கு முன்னாடி. It is a tracking. Okay, just squeezing like this. It is a tracking. இப்போ you are going to increase the line of the font. Okay, இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ UX Dmint ஒரு நல்லாவே இல்லை, கேவலமா இருக்கு. ஓகே, இப்போ இப்போ அடுத்த ஃபாண்ட், இப்போ அடுத்து நான் டைப் பண்ணி போட போறேன். going to type here. Okay, I kept it here like this and I'm giving enter. You can see the small gap between the two text. லைனுக்கு நடுக்குள்ள நான் இருக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்குதா? Now I'm going to do a small activity which will going to break the line of the height. You can see. You can see this. Yes, This is leading. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் வந்து leading அப்படின்னு சொல்லுது. You are increasing the line of the one, I mean height of the lines. Okay, ஒரு சிங்கிள் டெக்ஸ்ட் லைனை அதுக்கு நடுவில் இருக்கிற லைனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? எஸ், லீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. So this is what about the typography. அப்புறம் என்ன இருக்கு ப்ரோ டைப்போகிராஃபியில் படிக்கிறதுக்கு? ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ்னா என்னன்னா 17 பிக்சல் 18 பிக்சல் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் கலர். பேசிக்கலி கலர்ன்றது அந்த ஃபாண்ட்டுக்கு அப்ளை பண்ண போற லுக். சிவப்பு கலரு, ரெட்டு கலரு, பச்சை கலரு, எல்லோ, கிரீன், வாட் எவர் இட் இஸ். ஓகே, யூ ஆர் கோயிங் டு கிவ் சம் கலர்ஸ். அப்புறம் லேஅவுட். ஃபாண்ட்டை எந்த லேஅவுட்ல செட் பண்ண போறீங்க? பிரேக் பண்ணி போட போறீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட போறீங்களா, ஆல்ட்ரேஷன் பண்ணி போட போறீங்களா? ஹவ் யூ ஆர் கோயிங் டு கீப் இட், திஸ் இஸ் லேஅவுட். ஓகே, ரொம்ப ரொம்ப எதுக்காக நம்ம டைப்போகிராஃபி மார்க்கெட்ல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the only one thing you are giving some information to the audience. நல்லா புரிஞ்சுக்குங்க, யூசருக்கு நீங்க என்ன பண்றீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறீங்க. ப்ளீஸ் என்டர் த நேம், ப்ளீஸ் என்டர் த பாஸ்வேர்டு. நீங்க போட்டிருக்கீங்களா? you are giving some information, so that information need to be intimate to the user, very very clear manner. Okay, effective typography.
make it easy to understand and read the content messages, visual appealing. Okay, ஸோ ஒரு டைப்போகிராஃபி, நல்ல டைப்போகிராஃபி வந்து எப்பயுமே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். பொருளை வாங்காதவங்க கூட வாங்க வச்சிடும். when you see some ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம்லாம் பார்க்குறீங்களா, அந்த அதோட லோகோ அதோட ஃபாண்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, பின்னி எடுக்கும். அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடாதவங்க கூட போய் சாப்பிட தோணும் அது. ஸோ தட் இஸ் த எமோஷன் இட் கேன் பாஸ் டு யுவர் மைண்ட் செட். ஓகே, பிராண்ட் ஐடென்டிட்டி. இப்போ டிமெண்டோட ஃபாண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாப்பிங்ஸ். ஓகே, பாப்பிங்ஸ் a famous font for applications, logos. சூப்பரான ஃபாண்ட். I love the font. That is my identity. Poppins is my identity. My entire things will be in identity. Poppins தான் என்னோட ஐடென்டிக்குள்ள எல்லாத்துலேயுமே வரும். லோகோ, பிராண்ட் நேம் போட்டு எல்லாத்துலேயும் it comes like that. ஓகே, நெக்ஸ்ட் எமோஷனல் இம்பேக்ட். நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்பெசிஃபிக் எமோஷனை கிரியேட் பண்ணி உங்களுடைய மூடையும் உங்களோட டோனையும் கொண்டு வரதுக்கு ஃபாண்ட் அண்ட் டைப்போகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, த டிசைன் பிளேஸ் மச் ரோல் அப்படின்னா அதில் ஃபாண்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் இல்லாமல் முடியவே முடியாது. ஸோ ஃபாண்ட் கம்ஸ் அண்டர் வேர்? ஃபாண்ட் கம்ஸ் அண்டர் யூஐ, யூசர் இன்டர்ஃபேஸ்க்குள்ள வர்ற ஒரு விஷயம். தென் இன்ஃபர்மேஷன் ஹைரார்கி. எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, யூசருக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, எவ்ரி திங் யூ வாண்ட் டு டிசைடட், யூ வாண்ட் டு டிசைட் பேஸ்ட் அப்பான் த பிஸ்னஸ் நீட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூசர் நீட். எதுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கூடாது சொல்லிட்டு 50% சேல் அப்படின்றது நல்லா டார்க்காக போட்டால் தான் அவனுக்கு தெரியும். இஃப் யூ ஆர் லைட்டிங் தட் 50% ரொம்ப குட்டியாக போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அவன் பொருள் வாங்க மாட்டான். he will jump. Okay, so this is what I plan to take today's session as a master class of typography and UI. So how you guys has been learned today? Please give me a learned items today. What and all you learned in group la poi comment பண்ணுங்க. Okay, so ஏதாவது doubts இருந்தா you can ask me now. Vicky and Balaji. சார் நம்ம அந்த அந்த த்ரீ இது பார்த்தோம்ல சார், லைக் ஸ்பேசிங் சார், அது வந்து நார்மலி ஜென்ரலான ஃபார்ம்ஸ் வந்து அப்படியே இருக்கு. வேற அந்த ஸ்பேசிங் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் யூஸ் பண்றது இல்லை. அப்புறம் எதுக்காக அது கொடுத்துருக்காங்க? லைக் எங்க எதுக்கு எங்க ஸ்பெசிஃபிக் அது யூஸ் பண்ணுவாங்க? பேசிக்கலி அந்த ஸ்பேசிக் நான் சொன்னது புரிஞ்சது இல்லை சார். ஓகே சார், ஓகே. இப்போ நீங்க வந்து நிறைய லோகோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாம்சங் லோகோ பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் ப்ராடா இருக்கிற மாதிரி, லென்த்தியா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லென்த்தி சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல லோகோ கிரியேஷனுக்கு, சில சில ஃபில்அப் பண்றதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபாண்ட்டை வந்து பிரிக்கணும் உடைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ தே வில் யூஸ் லைக் திஸ். சரி, இங்க இதை எங்க யூஸ் பண்றாங்க எங்க போடுறாங்கன்னா, யூ கேன் ஃபைண்ட் மெனி பிளேசஸ் ஃபார் த சுச்சுவேஷன். But what I'm giving as a here, the major assumption and what is the thinking you want to understand, இது எல்லாமே ஒரு விதமான ஃபீச்சர் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுவீங்க இன் சம் ஆஃப் த பிளேசஸ் வேர் எவர் இட் இஸ் ரிக்வயர்ட். நீங்க இதை கட்டாயமா பயன்படுத்தணும்னு எந்த விதமான அவசியம் இல்லை. நீங்க ரீடிங்கு கர்னிங்கு ஸ்பேசிங் எல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. பட் விட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், ஓகே 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 ஓகேவா? நிறைய லோகோ கீழே ரொம்ப அப்படியே பெருசா இழுத்துருப்பாங்க, என்டர்டைன்மெண்ட் பாலாஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? லோகோஸ்ல சினிமா பார்க்க போறீங்கல்ல, அப்ப பாலாஜி என்டர்டைன்மெண்ட் போட்டிருப்பாங்க, கீழே என்டர்டைன்மெண்ட் போட்டு பெருசா போட்டிருப்பாங்க சின்னதா. சுச்சுவேஷன் will come for this kind of operations. நீங்க இன்னைக்கு வந்து ஆப்ல போட மாட்டீங்க, பட் ஆனா பிரிண்டிங் மீடியால போட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை. புரிஞ்சுச்சா? there will be some need will become, you cannot predict.
நீடு வர இடத்துல அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, லோகோஸ்லாம் கூட இந்த சர்க்கிள் பார்டர் சுற்றி ஃபாண்ட் வரும் சார், யா, அந்த இடத்துலலாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. எஸ். விஷுவல் டிசைனிங்ல, கிராஃபிக் டிசைனிங்ல இதை ப்ராடா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கண்டென்ட்டை ஃபிட் பண்றதுக்கு, ஸ்குவீஸ் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே வைக்கணும்னா they will squeeze the things. சின்னது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. சுருக்கணும்னா சுருக்கி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அது வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சுடுவாங்க. கிளைண்ட் கேட்பாங்க, இந்த இடத்துல வச்சு கொடுங்க, டியான இடத்துல வச்சிடும். You want to think about it. So it will be usable for some of the places. Wherever you look at, you can use it. Got it, right? எஸ் சார். Okay, super. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் ஸ்பெசிஃபிக்காக ஃபாண்ட் சைஸில் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கா டிஃபால்ட்டாக? Yes, you just go. Okay, you just go. Okay, you just go and understand what is typography first. Okay, so typography material design la ponina, he give a proper explanation what is typography, how you want to use it, and where do you want to use it என்றதுக்கான full understanding இங்க இருக்கு. இதோ பாருங்களேன், letter spacing. Okay, ஒரு இடத்துல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லைனோட வெர்த்து ஹைட் எப்படி கொடுக்கணும். ஓகே, ஒரு லைனுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்க கூடாது. Okay, this all things has been defined in Google Material Design. Okay, you can just go and spend some time here, understand what is typography, what is spacing, what is paragraph, and where, what, how I want to use it. லைட்டா கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஐ வில் கிவ் சம் டாக்குமெண்டேஷன், ஃபாண்ட் எப்படிலாம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்கான ஒரு பிடிஎஃப் என்கிட்ட இருக்குது, அதை நான் ஷேர் பண்றேன். ஓகேவா, இதுலயுமே நிறைய இருக்கு நீங்க படிக்கிறதுக்கு. ஓகே, மெட்டீரியல் டிசைன் 2 இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெட்டீரியல் டிசைன் 2. there is an published வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் 3 இருக்கும். யூ வாண்ட் டு கோ டு மெட்டீரியல் டிசைன் 2. ஓகே, நல்லா புரிஞ்சுக்க, இதுல போயிட்டு படிக்க இருக்கு. ஓகே, Okay, sir. just start about typography. இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. I will teach you everything. Okay, so start Okay, read about what is typography in material design. ஓகே சார். ஓகே பாலாஜி, பண்ணலாமா? ஷோர் சார். ஓகே, பாருங்க, we'll connect on Monday. So before that you need to master yourself in typography. ஓகே சார். Okay, I will Yes. share some of the PDFs and documents to you for the typographies. Okay. ஓகே சார். ஓகே. Okay, thank you so much. We'll connect Thank you, Monday. sir. Bye. Thank you. தேங்க்யூ சார். Yeah.